அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அதனே உதயா அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வாலினை பத்தி சொல்லணும் அப்படின்னா 90 காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல மலைவாழ் மக்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியால வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அந்த ஏரியால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது, ஒரு சில மரணங்களும் நிகழுது அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால ஊர்க்காரங்க பயந்து போறாங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்கறதோ எதிர்பார்க்காம இருக்கிறதோ இந்த படத்தோட நடுவுல சின்னதா ஒரு க்ளூ கொடுத்திருப்பாங்க. அதுல தான் இருக்கு அந்த க்ளூ என்ன. அந்த படத்தோட முடிவுல நீங்க இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அந்த விஷயம் நடந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள வசிக்கிற பழங்குடியின மக்கள் அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லையா, அவங்க கிட்டதான் போக ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ள இவங்க ஒரு சடங்குகளை மேற்கொண்டு அவங்களோட குலதெய்வமான குலிகா அப்படின்ற ஒரு கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காந்தாரால காட்டப்பட்ட அதே விஷயங்கள் தான் இங்க போய்கிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு சாமியுமே ஒரே மாதிரி தான், சடங்குகளும் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அந்த கடவுளுக்கு படைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எல்லாமே, அதாவது இவங்க செலக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரே ஒரு இலை மட்டும் இவங்க வைக்க மறந்துட்டாங்க. இதனால அங்க இருக்க ஒரு நபர் வேக வேகமா கடவுளுக்கு நான் அதை கொண்டு வர அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க அவரோட பையனும் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். அப்படியே கற்பனை இவங்க காட்டுக்குள்ளதான் இருக்காங்க இல்லையா, பேரலா காட்டுக்கு வெளியில, அதாவது இந்த ஊர் பகுதியில இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு 10-15 பேர்கிட்ட அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கூட ஒரு பெண் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்தை பாக்குறாங்க. நீ பண்ண விஷயங்கள் தப்பு, இதனால உன்னோட குடும்பத்தை நாங்க அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட குழந்தை உட்பட இவங்களோட கணவர் இவங்க 3 பேரையுமே ரொம்ப கொடூரமான முறையில துன்புறுத்தி ஒருத்தரையா கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த இலை எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி போனா இல்லையா பழங்குடியினர், அவர் கவனிக்கிறாரு. இவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கும்பல்ல ஓடி போய் அங்க பயங்கரமா பிரச்சனைகள் எல்லாத்தையும் தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அவரும் அந்த இடத்துல சாகடிக்கப்பட்டார். ஆனா அப்படியே காப்பனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த இறந்து போன நபரோட குழந்தை பார்த்துடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்க பின்தொடர்ந்து அவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னு தெரியாம அங்க இங்கன்னு சுத்தி கடவுளை வேண்டிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கூட்டத்தை அடையறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கூட்டத்துக்கிட்ட போய் அழுதுகிட்டு தன்னோட அப்பாவை அவங்க சாகடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ, இன்னொரு 3 பேர்கிட்ட சாகடிச்சிட்டாங்க, என்னையும் பார்த்ததால என்ன கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டு இருந்தாங்க. கடவுளோட ஆசையால தான் நான் இங்க தப்பிச்சு ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த கூட்டமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நாம இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மள ஒட்டு மொத்தமா அழிக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களோட கடவுள் சிலையோட இவங்க அந்த இடத்தை விட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெடுநேர பயணத்துக்கு அப்புறமா, அதாவது நிறைய காடுகள் மலைகள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தானதுக்கு அப்புறமா ஒரு இடத்தை போய் சென்றடைறாங்க. அது அங்க இருக்கிறவங்களும் இவங்களுக்கு உதவுறாங்க, இவங்களை இங்கேயே தங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை காமிக்க இவங்களோட சிலை, அதாவது கடவுள் சிலை இருக்கு இல்லையா, அதை ஒரு ஆத்து பக்கத்துல வைக்கிறாங்க, வழிபட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத காமிச்சு அப்படியே கற்பனை பல வருடங்கள் ஓடி போகுது. நிறைய நாகரிக மாற்றங்களோட அந்த பழங்குடியினர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட வாழ்க்கைகளை மெருகேற்றிக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கற்பனை கிருஷ்ணா நாயர் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த மனுஷன் தான் இந்த காட்டுக்குள்ள வாழ்றாங்க இல்லையா, அவங்கள பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது காட்டுல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து எங்க வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் பசிக்காக திருடிட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். பயங்கர கோபத்தோட எங்களோட வீட்டு படியை நிமிதிக்கிறதே தப்பு, இதுல எங்களோட பொருட்களை வேற எடுக்கிறியா அப்படின்னு மாதிரி அவரோட கைகளை வெட்டி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த பழங்குடியினர்கள் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட அந்த கடவுளோட வழிபாடு இருக்கு இல்லையா, அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல மெயினான மேட்டர் என்ன அப்படின்னா, கிருஷ்ணா நாயர்னு ஒரு வில்லனை காமிச்சாங்க இல்லையா, அவரோட பொண்ணு இங்க மிங்கில் ஆயிருக்காங்க. சோ பாகுபாடு இல்லாம எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சடங்குகள் எல்லாத்தையும் முன்ன நின்று நடத்திக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல காட்டுக்குள்ள கிருஷ்ணா இருக்கா இல்லையா, அவர் நிறைய விலங்குகளை வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண் எல்லாத்தையும் வச்சு சுட்டுக்கிட்டே இருக்க பழங்குடியினர்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க கிட்ட எதிர்த்து பேச முடியாது அப்படின்றதால சடங்குகளை மட்டும் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். குலியா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க அந்த நபர் இருக்கா இல்லையா, காட்டை சுத்தி வர்றது வழக்கமா இருக்கும். ஸோ அந்த வேலைகள் எல்லாமே ஊர்ல, அதாவது இந்த கிராமத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த கிருஷ்ணா இருக்காரு, அவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கும். இரவு நேரத்துல பெண்களோட வீட்டுக்கு போறதும் அது அங்க சந்தோஷமா இருக்கிறதா இவரோட பொழுதுபோக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனை ஊருக்குள்ள இருக்க போலீஸ்காரர் கிட்ட போகுது. ஸோ அந்த போலீஸ்காரர் ஊர்ல இருக்க மக்களுக்கு, குறிப்பா இந்த கிருஷ்ணா நாயர் இருக்கா இல்லையா, இந்த மனுஷனுக்கு தான் தன்னோட முழு சப்போர்ட்டோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனை இந்த ஊர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க சடங்குகள் எல்லாமே முடிஞ்சதால கடவுளுக்கு நிறைய பொருட்கள் எல்லாமே யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க ஒரே ஒரு நபரான அம்பு அப்படின்றவர் மட்டும் ஊருக்காரங்க இந்த திருவிழாவிலையும் சரி நல்ல காரியங்களையும் சரி கிட்ட சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத விவரிக்காம இவர் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க அதே இடத்துக்கு நாராயணி அப்படின்ற ஒரு பெண் வர ஆரம்பிக்கிறாங்க. இவரை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல, இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவர் முகம் கொடுத்து பேசுறதா தெரியல. சோ இதனால இவங்க சோகமாக இருந்து போக ஆரம்பிக்க
ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணா ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த கிருஷ்ணா நாயரோட மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இவர் காதல்ல இருக்காரு போல. அண்ட் ஊருக்குள்ள இவர் ஒரு டீச்சராகவும் இருக்காரு போல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அது மூலமா நமக்கு தெரியப்படுத்திட்டு அப்படியே கட் பண்ணா கிருஷ்ணா நாயரோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அவர் அவரோட மனைவியோட பேசுறது கிடையாது, வீட்டு வேலைக்கார பெண்ணோட தொடர்புல இருந்துகிட்டு தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை கேட்கணும்னு வந்து இவரோட மனைவிய பயங்கரமா அடிச்சு தள்ளி விட்டுடு. இந்த வீட்டுல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது நான் தான், நீயும் உன் பொண்ணும் மௌனமா இருக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு மாதிரி மிரட்டிட்டு போக கட் பண்ணி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இல்லையா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக வழக்கம் போல இவங்களோட கலை நிகழ்ச்சிகள் நிறைய மக்களோட மிங்கிலாய் பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பாடலோட முடிவுல கரெக்டா கிருஷ்ண நாயர் இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு காட்டுக்குள்ள தவிர வேற எங்கேயுமே அனுமதி கிடையாது அப்படின்றது நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த நிலத்துல நீங்க எதுக்காக கால் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பயங்கர ஆசை பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க இதே ரூல பின்பற்றிக்கிட்டு இருக்கிறது, எங்களுக்கு உரிமைகள்லாம் இருக்கு, அது யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இவர் கோபம் அடைகிறாரு. பயங்கரமா திட்டிக்கிட்டே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது ஒரே ஒரு லேடி வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட கைகளை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பலார்னு ஒரு அடி அடிக்கிறாரு. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் கையை தொடுவீங்க அப்படின்ற மாதிரி முதல் வேலையா கை இருக்கு இல்லையா அதை கழுவிட்டு இங்க இருக்க எல்லாருமே நான் என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க அங்க சின்ன சலசலப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. இதுல அம்பு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, இவரை வந்து தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவர் மேல கை வச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கரமா குதிச்சு போய் என் மேல கையை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, நீங்க இதுக்கு மேல ஒருத்தம் கூட இங்க உயிரோட இருக்க மாட்டீங்களா, உங்க எல்லாரும் என்ன பண்ண பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளதான் இந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா அதை முதல் வேலையா மூட ஆரம்பிக்கிறாரு. இவனுங்களுக்கு அதாவது காட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பொருளுமே சாப்பிட போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக என்ன பண்றதுன்னு தெரியாம மன்னிப்பு கேட்டு பாக்குறாங்க. அவர் ஏத்துக்கிறதா தெரியல. அப்படியே கற்பனா இந்த கிருஷ்ணன் நாயரோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ள இருக்க ஒரு லேடி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச உதவிகளை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காய்கறிகள் தானியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அம்பு ஒரு பெண் காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட அக்காவை தான் இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லேடி கிட்டயும் என்னோட தங்கச்சிக்கு நிறைய வரன்கள் வந்துகிட்டே இருக்கு, ஆனா அவ தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு விருப்பம் எல்லாமே ஊரால ஒதுக்கி வச்சு அந்த அம்புவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதான் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு கேட்கும்போது இந்த அம்மா அதாவது இந்த கிருஷ்ணன் நாயரோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு மாதிரி சோகமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நீங்க பாத்திருக்கவே முடியாது, உங்களோட தங்கச்சிக்கு அதுதான் விருப்பம் அப்படின்னா நீங்க தாராளமா அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இவங்களை அனுப்பி வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது கிருஷ்ணன் நாயரோட ஆளுங்க இவங்க கையில பொருட்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. உங்களோட கணவரை அவங்க அசிங்கப்படுத்திருக்காங்க, ஆனா நீங்க இதை பெருசா எடுத்துக்காம அவங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அவங்கள வெறுங்கையோடு அனுப்பி வைக்கும் போது அப்படியே காட்டுக்குள்ள இருக்க அந்த இளவட்ட பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க போறோம் அப்படின்றது தெரியல. குழந்தைகள் எல்லாமே படிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த உணவுப் பொருட்களையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே கூட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் சண்டை போடணும், அவங்களை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாலும் ஒரு சிலர் இதை பொறுமையை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணன் நாயரை பத்தி யாராவது இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க யோசிக்கிறாங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன், நீங்க தப்பான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அனுப்பி வைக்கும்போது மக்கள் ஊருக்குள்ள போறாங்க. சடங்குகளை வழக்கம் போல பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிருஷ்ணன் நாயர் இருக்கா இல்லையா என்ட்ரி கொடுத்தாரு. என்னை பத்தி நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களோ, இங்க இருக்க ஒருத்தம் கூட உயிரோட போக முடியாது, ஏன் மேல கை வச்சாலே அந்த அம்பு அவன் இந்த ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் இங்க இருந்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் மக்கள்ல ஒரு சிலர் மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்த நபரும் கண்ணை காட்டி அங்க இருக்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு யோசிக்க ஒரு 3 நாள் டைம் தேவைப்படுது, அதை மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே இன்னைக்கு குலிகாவோட நடனம் காட்டுக்குள்ள இருக்க போகுது, எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணன் நாயர் சரின்னு சம்மதிக்கிறார். அப்படியே கற்பனை எல்லாரும் தீப்பந்தங்களோட அவங்களோட வீட்டுக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நாராயணியோட அக்கா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பிரசவ வழியில ஒரு பெண் துடிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நாம உதவியாகணும், இவன் பண்ணு நீ வீட்டுக்கு போ, பின்னாடியே நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நாராயணியை அனுப்பி வச்சுட்டு இவங்க தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களோட கண்ணு முன்னாடி ஒரு உருவம் வர ஆரம்பிக்குது. பயந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனை இதுக்கு அடுத்த நாள் காலையில தண்ணீர் பகுதியில் ஒரு பிணம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஊர் மக்களுக்கும் சரி போலீஸ்காரங்களுக்கும் சரி தகவல் கிடைக்குது. வேகமா அங்க போய் பார்க்கும்போது நாராயணியோட அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க தலையில பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டு இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாருமே கோபம் அடைகிறாங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அதை நாயர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஒரு அம்மா இருந்தாங்களே அந்த அம்மா கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரரும் அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது
தவறுதலா வழிக்கு விழுந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரும் கிடையாது, ஒழுங்குமுறைதான் இங்கிருந்து கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த அம்மா எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. உங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிரச்சனையை பெருசாக்காம அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது இப்ப நாராயணி யாரும் இல்லாம அனாதையா நிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊருக்குள்ள நிறைய விஷயங்களை, அதாவது நம்மளோட உரிமைக்காக போராடணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டர் எனக்கு ஓகே தான். அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் அப்படின்னா நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பொண்ணு இந்த முடிவு எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அக்கா இப்ப இல்ல இல்லையா, அது ஏற்கனவே அந்த கிருஷ்ணன் நாயரால இவங்களுக்கு பல தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும். இதனால தான் காதலிச்சவனான அம்புவே கரம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த விருப்பத்தை அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி சொல்லும் போது அம்பு கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சம்மதிக்கிறாரு. என்னப்பா அடுத்த முகூர்த்தத்திலே இந்த கல்யாணத்தை வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்க அதே சமயத்துல அந்த வில்லன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் கஞ்சா புகைகள் எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கிட்டு அந்த போலீஸ்காரர் கிட்ட, எனக்கு இந்த ஊர்ல இருக்க எல்லா பெண்களும் அவ்வளோ அழகா தெரியலப்பா, ஒரே ஒரு பெண் மட்டும், அதாவது பழங்குடியின பெண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணிய கண்ணுக்குள்ளே இருக்காப்பா அப்படின்ற மாதிரி நாராயணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அழகை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரரும் உனக்கு பொண்ணு அப்படின்னா நீ கன்ஃபார்ம் எடுத்துப்பலியா, இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஆடுத பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கற்பனை அம்பு கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் இந்த ஊர்ல நிறைய காவல் வேலைகள் எல்லாத்தையும் பாப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷங்கிட்ட நாயரோட ஆளுங்க, நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறல, அவ உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருக்காப்பா, அவளோட ரியல் குணமே என்னன்னு தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி கலகம் முட்டலான்னு போகும்போது அம்பு இதுக்கெல்லாம் மசீர மாதிரி தெரியல, நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும், வேலையை பார்த்துக்கிட்டு போடா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போய் அப்படியே கற்பனா ஒரு சின்ன சாங் வந்து போக ஆரம்பிக்குது. அதுல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தோட இனிமேலாச்சும் இவங்களோட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனை நாயர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள ஒரு பர்டிகுலர் ஏரியால புலி நடமாட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ காவலுக்கு போக யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு பெரிய பிளானை போட ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, அம்பு தன்னோட மனைவியோட தனியா இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஆளுங்களை அனுப்பிட்டு நீ அந்த இடத்துக்கு பாதுகாப்புக்கு போகணும், உடனே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போடும்போது அவர் யோசிச்சு பாக்குறாரு. ஒரு வழி இல்லாததால மனைவி விட்டுட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறார். ஸோ இதை பயன்படுத்தி அந்த நாயர் இருக்கா இல்லையா, இவங்களோட வீட்டுக்குள்ள போய் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ண அப்படியே கற்பனா நடந்து போக்கிட்டே இருக்க அம்பு கிட்ட போக ஆரம்பிக்குது. இவரோட மனைவி இவர்கிட்ட ஆசையா அத்திப்பழம் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல அது கிடைக்காததால இப்ப போக்கிட்டே இருக்கா இல்லையா, இவரோட கண்கள்ல தெரிய ஆரம்பிக்குது. சோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் வீட்டுக்குள்ள நாயர் இருக்காரு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் வீட்டுக்குள்ள எந்த சத்தமும் வராம இருக்கிறதால தன்னோட மனைவியோட விருப்பத்தின் பேர்ல தான் அவர் உள்ள இருக்காரோ அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு தாட் ஓட ஆரம்பிக்குது பயங்கர சோகத்தோட. அங்கிருந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. காட்டுக்குள்ள போக்கிட்டே இருக்கும்போது இவரோட கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் அதிர்ச்சியில நின்னுகிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனா இந்த மனுஷனும் அதே மாதிரி பேட்டர்ல இறந்து போய் கிடக்குறாரு. ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. இன்னும் எத்தனை கொலைகள் தொடர போகுது அப்படின்னு புரியல. சோ இதுக்கு நம்ம ஏதாவது முடிவெடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா முன்னாடி போய் பயங்கரமா கத்திக்கிட்டு கூச்சலிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த நாயர் இருக்கா இல்லையா, நாராயணியோட வீட்டுல தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி அவரோட ஆளுங்க எல்லாருமே தீர்த்து சொல்றாங்க. இதை ஊர் மக்கள் நம்ப தயாரா இல்ல. இதனால நாராயணி கிட்ட கேட்கும்போது அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ தான் கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணார் இல்லையா, தன்னோட கணவர் வந்து கவனிக்காம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பததுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு பொருள் எடுத்து ஒரே அடி. அந்த இடத்துல இந்த நபர் மயக்கம் போட்டு விழுந்து போடுறாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில தான் இவரோட ஆளுங்களா வந்து ஐயாவை கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்க்க மயக்கம் போட்டு கிடக்குறாரு. அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவர் அந்த வீட்டுல தான் இருந்திருக்காரு. சோ வேற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயரோட ஆளுங்க இருக்காங்க இல்லையா, ஒரு மோதிரத்தை கொடுக்குறாங்க. இறந்து போன நபரோட பக்கத்துல இந்த மோதிரம் இருந்தது. இந்த மோதிரத்தை பயன்படுத்துறவன் தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மக்களுக்கு இது எல்லாமே பொய்யாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அவனுக்கு சொல்றது எதையும் கேட்காதீங்க, எங்களால நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவும் இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தாகணும். அந்த ஊருக்குள்ள நிறைய மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதால சோழி போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இறந்து போன நபருக்கு ஒரு பெரிய சடங்கு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியும் அந்த மக்கள் இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ணி அவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது அப்படியே கற்பனா நாயரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க அழுதுகிட்டே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இந்த அம்புவ மக்கள் எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ ஊருக்குள்ள ஒரு பெண்ணுக்கு பயங்கரமான ஒரு தொற்று நோய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷன் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவரோட இடத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. நிறைய மருந்துகள் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்நுண்ணியமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா தன்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இதுக்கு மேல இவன் கூட இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அவங்களோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல வேணான்னு சொன்ன பேரண்ட்ஸ் இப்ப வந்து கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நாளடைவுல தான் அந்த பொண்ணு அந்த பையனோட குழந்தைய சுமந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. இதனால கோபமடைகிறாங்க, பழங்குடியின மக்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. முடிவுல அந்த பையனுக்கும் இந்த பழங்குடியினர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம அவனை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் இவங்க எல்லாருமே சால்வ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க இறந்து போன அம்புவோட முன்னாள் காதலி அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையோ அம்புவோட குழந்தையா தான் இருக்கும். சோ குழந்தைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோ மூலமா தெரிஞ்சதால அவங்க கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலதான் இவங்களோட வளர்ப்பாப்பா எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி இவங்களை கண்டுக்காம விட்டு இருந்திருப்பாரு. சோ அந்த கிருஷ்ணன் நாயர் இருக்கா இல்லையா, ஒரு வேலைக்காக இந்த ஊர்ல வந்திருப்பாரு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு பேரும் புகழும் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை யாரோடதா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு புரிச்சனா நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரிவீல் ஆகி முடிக்க அதே சமயத்துல கிருஷ்ணன் நாயர் கூட ஒரு வயசான நபர் இருப்பா இல்லையா, அவரை அந்த அம்மா கூப்பிட்டு அவன் போய்கிட்டு இருக்க பார்த்தா ரொம்ப தப்பானது. அந்த காட்டுக்குள்ள வாழ்ற மக்கள் நம்ம உணவு கொடுக்கல அப்படின்னா காட்டுக்குள்ள ஏதாவது இருக்கிறத சாப்பிட்டு பொழைச்சிப்பாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. அவங்க கிட்ட நம்ம இப்படி ரூடா பிஹேவ் பண்றது சரியான முடிவு கிடையாது. நீங்க தான் கிருஷ்ணன் நாயர் கிட்ட சொல்லணும் பேர மாதிரி அவர்கிட்ட பேசி அனுப்பி வைக்கும் போது அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட கனவுல குலியா கடவுள் இருக்காங்க இல்லையா, அந்த கடவுள் வர மாதிரியும் இவரை சாகடிக்கிற மாதிரியும் வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்த கிருஷ்ணன் நாயர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி காட்டுப்பகுதிக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவரும் அந்த மர்ம உருவத்தால பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறார். காணாம போயிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ண ஊருக்குள்ள அந்த திருவிழா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா, அது நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இந்த கிருஷ்ணன் நாயரும் அவனுங்க சும்மா விடக்கூடாது, ஏன்னா இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு அவனுக்கு திருவிழா நடத்தி ஊர் மக்களை ஒன்று சேர்ப்பானுங்கன்னா அதுல கம்முன் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த திருவிழால இருக்க எல்லா மக்களையும் சாகடிக்கணும். அது அங்க இருக்கிற ஒருத்தர் கூட உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளாட போட ஆரம்பிக்க இதை இவரோட பொண்ணு கவனிச்சிடுறாங்க. பொண்ணையும் அவங்களோட அம்மாவையும் ஒரே ரூம்ல பூட்டி வச்சுட்டு இவர் அந்த பிளான நடத்தணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த திருவிழா நடக்க ஆரம்பிக்குது குலியா கடவுள் ரூபத்துல. படத்தோட நாயகன் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது காணாம போன வயசான நபர் இருக்கா இல்லையா, ஒரு இடத்துல கட்டப்பட்ட நிலையில இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பழங்குடியின மக்கள் மீட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேக வேகமா ஓடி வந்து குலியா கடவுள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களை மாதிரியே இருக்க ஒருத்தன் தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல கடவுளுக்கு கோபம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல அடிச்சு வைக்கப்பட்ட ஹீரோயினும் அவங்களோட அம்மாவும் அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்தொடர்ந்து அந்த நாயரோட கும்பல் துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த கடவுள் இருக்காங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்கள மாதிரியே ஒரு உருவம், அதாவது கடவுள் வேஷம் போட்ட ஒரு நபர் இங்க இவர் கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்கிறாரு. இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நாயரோட ஆளுங்களும் வந்து ஊர் மக்கள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சண்டைக்கு நடுவுல தான் அந்த நபர் யார், அதாவது இந்த மர்ம நபர் யார், இந்த கொலைகளுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ ஊருக்குள்ள உரிமைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த மனுஷன் தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இதுக்கான தூண்டல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுல குலியா கடவுள் இவர் கண்ணு முன்னாடி வந்து நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அதுல இவர் ஒரு மாதிரி அட்ராக்டிவ் ஆகுறாரு. இது மாதிரி நம்ம வேஷம் போடணும் அப்படின்ற மாதிரி இவரோட மைண்டுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு சுத்தமா கிடைக்கல. அதே சமயத்துல ஊருக்குள்ள இருக்க அந்த நாராயணிய காதலிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பல முறை ஆசைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனா அது இவருக்கு கை கூடவே கிடையாது. இதனால நாயரோட உதவியோட தான் இந்த கொலைகளை எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவர் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடுவுல கேட்டிருப்பா இல்லையா, அதுதான் ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அப்பவே இவரோட முகம் மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல பயங்கரமான சண்டை போக்கிட்டே இருந்தது இல்லையா, இதுல இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாரையுமே ஊர் மக்களும் சரி இந்த கடவுள் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க நாயகனும் சரி அடக்குறாங்க. அந்த போலீஸ்காரரை கொலை பண்றாங்க. எந்த இடத்துல நிறைய பிணங்கள் போலீஸ்காரரோட கேர்லெஸ்னஸ்னால இருந்துச்சோ அதே இடத்துல அவரை தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. நாயர் முத கொண்டு கடவுள் வேஷம் போட்டு கொலை பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த ரெண்டு பேரையுமே நாராயணியோட கைகளால சுட்டு கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண குலியா கடவுள் கிட்டே போக ஆரம்பிக்குது. சுத்தி இருக்கிற தீமைகள் எல்லாமே ஒளிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் இந்த மக்களுக்கு நல்லதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நடனம் ஆடிக்கிட்டு அங்க இருக்கிற மக்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க இறந்து போறவங்க கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளவே ஸ்டார்டிங்ல அப்பாவை இழந்துட்டு ஒரு பையன் ஓடி வந்தா இல்லையா, அவனும் அங்க நின்னுகிட்டே இருக்க மாதிரியும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் கூட. சோ அந்த சின்ன பையன் தான் நம்மளோட நாயகன் அப்படின்ற விஷயத்த சொல்லாம சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.